ஒரு முழு மாதமும் கடமையாக்கப்பட்டது. இன்னும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வணக்க வழிபாடுகள் முஃமின்களுக்கு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கமாக அல்லாஹ் இதை மாற்றுவதற்கு என்ன காரணம்? தக்குவா என்றால் அரபி மொழியில் பல அர்த்தங்கள் இருந்தாலும் விக்காயா என்றால் பாதுகாப்பு, ஒரு அரணது என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தக்குவா. இத்தகா யத்தகி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறான், ஃபகைஃப தத்தகூன் இன் கஃபர்தும் யௌம யஜஅலுல் வில்தானு ஷீபா. எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள்? சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அதனுடைய கடுமையின் காரணமாக, அதனுடைய பாதிப்பின் காரணமாக, அதனுடைய பயங்கரத்தின் காரணமாக சிறுவர்களுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அந்த நாளில் நீங்கள் மறுப்பாளர்களாக வாழ்ந்தால் எப்படி உங்களை பாதுகாப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பிற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் குர்ஆனில். அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துஆவும் ஒன்றுதான் அதில், வக்கீனா அதாபன்னார். யா அல்லாஹ், எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். விகாயத், பாதுகாப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம். ஆனால் நாம் இறையச்சம், பயம் என்று சொல்லுகிறோமே, எப்படி? இது அதனுடைய வெளிப்பாடு. யாருடைய உள்ளத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர் யாரை பயப்படுவார்? அல்லாஹுவை பயப்படுவார். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார்கள். தக்குவா என்றால் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் இடையே அமையக்கூடிய அரணது, பாதுகாப்பு. அது இது இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இது இருந்தால் அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இந்த தடுப்பு எது? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. இதுதான் தக்குவா. தக்குவா என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅபை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், உபயே, தக்குவா என்றால் என்ன? உபய் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களை பார்த்து, உமர் அவர்களை, நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து சென்றிருக்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஆம். உபய் அவர்கள் கேட்டார்கள், எப்படி நடந்து செல்வீர்கள்? முள்ளுள்ள இடத்தில். எந்த இடத்தில் முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்து செல்லுவேன், முள்ளில்லாத இடத்தில். உபய் அவர்கள் சொன்னார்கள் உமரை பார்த்து, தில்க ஹிய தக்வா யா உமர். உமரே, அதுதான் தக்குவா. என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில், அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிடத்தை கழித்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதில் நீங்கள் ஆராய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இருக்கிறதா? இதை யார் முன்னோக்குகிறார்களோ அதுதான் தக்குவா. இவர்தான் தக்குவாவை உடையவர். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நோக்கத்தை, அந்த அர்த்தத்தை உள்ளடக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை எமக்கு கடமையாக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கியதை போல் உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. ஏன் இந்த கடமை? பசியை உணர்வதற்காகவா? இல்லை. தாகத்தை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் அது போன்ற உணர்வை, அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா? இதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். ஆனால் நோக்கம் அதுவல்ல. நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவை அடைந்தவர்களாக மாறலாம். நோன்பை பிடித்தால், நோன்புடைய மாதத்தில் நோன்பை நோற்றால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லஅல்லக்கும் தத்தகூன்,
நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம். ஏன் எல்லாருக்கும் தக்குவா கிடைச்சிரும் சொன்னா ரமதான்ல, ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு ஏன் பாவம் செய்கிறான்? யார் இந்த ரமதானை இது கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இது தக்குவாவை தரும். வெறும் சடங்கு சம்பிரதாயமாக யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் தவிர எதுவும் மிஞ்சாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன் எப்படி இது தக்குவாவை கொடுக்கிறது? முன்னால் சொன்ன அந்த விளக்கத்திற்கும் தக்குவாவிற்கு சொன்ன விளக்கத்திற்கும் இந்த நோன்பிற்கும் எப்படி சம்பந்தம்? காலையிலிருந்து சஹரிலிருந்து எதுவரை பசியாக இருக்கிறான்? தராகி வரைக்கும், எது வரைக்கும்? இஃப்தார் வரைக்கும். இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான். அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா? அவன் நப்சு சொல்லும், அல்லாஹ்விற்கு நீ மாறு செய். பசிக்கிறது, உணவு அதோ இருக்கிறது. தாகிக்கிறது, தண்ணீர் அதோ இருக்கிறது. நீ அதை சாப்பிடு என்று சொல்லும். அவன் சொல்லுவான், அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், சாப்பிடக்கூடாது என்று. ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்ட கையை எடுத்துரும். சுப்ஹானல்லாஹ். இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான். தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும், அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நப்சு தேடும் அதை, ஆனால் அதை தடுத்துக் கொள்ளுவான். தனக்கு ஹலால் தான், ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி இருக்கிறான், சஹரிலிருந்து இஃப்தார் வரை. அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான், தன் நப்சோடு போராடுவான், தன் நப்சை எதிர்த்து நிற்பான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும். அதான் தக்குவா. நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால், இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால், உன் நப்சோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில், அதை ரமதானில் நீ பெற்றுக்கொண்டால், இதை உணர்ந்து கொண்டால், ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நப்சோடு போராடுவாய். இதை செய்யாதே, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இதை செய், அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அதற்குத்தான் ரமதான். இந்த தன்மையில் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, இந்த தன்மையில் நம்மை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதானை எமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் கூலியை மறைத்தான். அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது, அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன். அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி. ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா? அவன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான், அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான், உணவை தடுத்துக் கொள்கிறான், விடுகிறான். ஏன்? எனக்காக. நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான். அதனால் இந்த நோன்பு என்னுடையது, நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தக்குவா இது என்ன ஒரு வார்த்தை? அது இதற்கு பல சிறப்புகளை குர்ஆனுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது. எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள். தக்குவாவை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான், வெற்றிக்காகத்தான். அதில் 2 சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும், ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும். அது என்ன சிறப்பு? யார் தக்குவாவை அடைகிறார்களோ, யார் இந்த இறையச்சத்தை, இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசென்ன? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான்? யார் நேசிக்கிறான்? அர்ஷின் அதிபதி நேசிக்கிறான். வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை. முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், மேலும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறான். 2 சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா? இல்ல மற்ற தக்குவாவுடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா? இல்ல மாஷா அல்லாஹ். 2 சிறப்பு என்ன?
அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான். ரப்புடைய முஹப்பத், அல்லாஹுடைய நேசம். அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்லாஹ் சிரமத்தை தருவானா? அல்லாஹ் அவனை தண்டிப்பானா? வேதனையை தருவானா? மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய முஹப்பத். இரண்டாவது மஇயத்துல்லாஹ், அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை என்னவாகும்? என்னவாகும்? வெற்றியாகும். இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார்? ரமதானில் நோன்பு வைப்பவர்களா? அவர்கள் மட்டுமல்ல. முதல் சஃபில் 5 நேர தொழுகையை தொழுபவர்களா? கிடையாது. தக்குவா உடையவர்கள்லாம் யாரை சொல்லுவோம்? யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ, யார் கரண்டைக்கு மேலே ஆடை போட்டு இருக்காங்களோ, யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ, யார் பயான் பண்றாங்களோ, யார் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்றாங்களோ, இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். இவங்கெல்லாம் அல்லாஹ் அஞ்சியவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், இவங்கள்ட்ட இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா குர்ஆனில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல. தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, இதுவெல்லாம் தக்குவா உடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கு அல்லாஹ் முன்னிறுத்தவில்லை. தக்குவா உடையவர்களுடைய தன்மைகளை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது நமக்கு கேள்வி வரும். அந்த தன்மைகள் என்ன தெரியுமா? அதுதான் இன்றைய உரை. அந்த தன்மையோடு வாழ்வதற்கு, எம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த இடம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். விரைந்து வாருங்கள். வஸாரிஉ, அங்க நிக்காதீங்க, தயாராகாம இருக்காதீங்க, கிளம்பு. வஸாரிஉ, விரைந்து செல். இலா மக்ஃபிரா மின் ரப்பிக்கும், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து வா. வஜன்ன, அதற்கு பிறகு சொர்க்கம், அதை அடைவதற்காகவும் விரைந்து வா. ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான்? போன உரையில கூட சொல்லியிருப்பத நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான்? பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. எல்லா பாவங்களும் அல்லாஹ்வுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம். ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான், அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்திலே தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று. அதனால்தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான். முதலில் மன்னிப்பை நோக்கி வா. நான் உன்னை மன்னிக்க வேண்டும், அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமிகளை போன்றது. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தக்குவாவை உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா? இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா? சொர்க்கத்தில் வாழ்வதை போல் முடியாது. இப்னு அத்தா ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்தகின்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் காஃபிர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தகின்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது. இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு.
இல்லையா? இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓர் முடிவுண்டு, எல்லை உண்டு, எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம். அல்லாஹ் அதை முத்தகீன்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான். இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது, முத்தகீன்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முத்தகீன்கள் யார்? நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் நம்மளை அகற்றி கொண்டு போறான். யார் அவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை நல்ல மனசுல வச்சுக்கணும், கேள்வி கேட்ப அடிக்கடி. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வான். ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ, டாக்டர், இன்ஜினியர், இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம். அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம், அப்படியா இல்லையா? ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார், பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார், அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்போமா? 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 கேட்க மாட்டோம். அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நினைப்போம் நம்ம. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவரும் கொடுக்க வேண்டும் என்று. அதான் இந்த தீன். அவரும் கொடுக்கணும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வான். எப்படி செலவு செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அர்ஷின் நிழலை தருவான். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரம் கூட அதை அறியாது. யார் இவர்கள்? எங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமையில்? எங்கே இருப்பார்கள்? அர்ஷின் நிழலில். அர்ஷின் நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் இங்க வந்திருக்கவங்கள? அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும். தெரியுமா இருக்காது? கை உயர்த்துங்க பார்ப்போம். அந்த 7 கூட்டத்தார்கள் யார்? யாரெல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க, ஒன்று கூட்டி யாரெல்லாம் சொன்னா எல்லாரும் ஆமின்னு சொல்லுவோம். ஆனா யாருன்னு தெரியாது அவங்க. நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன், தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நாம் தயாராகவில்லை. அதான் நம்முடைய நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு. அவர்கள் செலவு செய்வார்கள், எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி. தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை இதோ உங்களுக்கு முன்னாடி. ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு தேவை, இந்த இரவு பசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி. இல்ல. யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது? ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார், வாருங்கள் என்று. மனைவிட்ட போறாங்க, கதவு தட்டி உள்ள சொன்னார்கள், மனைவியே, அக்ரிமி தைஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். என்ன உணவு இருக்கு? வீட்டில் மனைவி சொன்னாங்க, குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு, அவ்வளவுதான், நமக்கே உணவு இல்லை. இப்ப திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? சொன்னார்கள் மனைவியை பார்த்து, அப்படியா, குழந்தைகளை உறங்கவை, விளக்கை அணைத்து விடு, நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு
உணவை வைப்போம், குழந்தைகளின் உணவை. அவர் பசியாரட்டும், நாம் பசி இல்ல, அவர் பசியாரட்டும், நாம் பசியால் உறங்குவோம். அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள், விளக்கு அணைக்கப்படுகிறது, அவர் சாப்பிடுகிறார். இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று அவர் நினைத்து எழுந்து செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள், உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஒரு ஏழை நபித்தோழருடைய வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார்? இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில், உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள். என்ன அர்த்தம் இந்த வசனத்திற்கு? தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள். நம்ம எப்படி? எங்களுக்கே வழி இல்லை, உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்போம். நபித்தோழர்கள் யார்? எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல். சுப்ஹானல்லாஹ். அன்சாரிகள் முஹாஜிர்களை வரவேற்ற விதம், என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு, நீ யார் தெரியாது, எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வைத்துக்கொள். நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு, சொத்து கொடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்று இருக்கோம். நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்ல மாஷா அல்லாஹ். நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் என்ன ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம். நமக்கு அப்போ சுட வச்ச சாப்பாடு. இதுவல்ல முஃமின்களின் தன்மை. நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு. எது வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை நீ சாப்பிடு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது. ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா, நேத்து என்ன புது ட்ரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பழைய ட்ரெஸ் போட்டு பண்ணி நீங்க போகணும். தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது? அல்லாஹ்வுக்கு என்ன கடன் இருக்கு? அல்லாஹ் எதை சொல்றான்? எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் 600 பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன். அங்க இல்ல சிறப்பு, அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் அபூ தஹ்தாவுடைய வீடு இருக்கு. 600 பேரித்த மரங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது, வீடும். நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி, மனைவி அழைக்கிறாங்க, மனைவியே வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் நபித்தோழர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள். பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிற்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்தில் அப்படி ஒரு கஷ்டம் வந்துடும். கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா.
ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆடு அறுக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹு அக்பர். ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரிலிருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு வருது. இஃப்தாருக்கு, மக்ரிபு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கு, அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்குறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொன்று தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த 1 பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த 2 பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான், அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு 2 திர்ஹம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன், இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா. முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ்.